வேலை ரீதியாக ஒர்க் பிளேஸ்லலாம் வந்து அவங்களுக்கான அங்கீகாரம் அவங்களுக்கு கிடைக்காம போயிருந்திருக்கும். உடனே இடத்த மாற்றலாம், இல்லை நான் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறேன், எதையாவது ஒரு தாட்குள்ளே போயிருந்திருப்பாங்க. குடும்பத்தில் ஒரு சரியான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் எனக்கு இல்லாமல் போயிடுச்சு. இவங்கள நான் இவ்வளோ நம்பினேன், ஆனால் இவங்க எனக்கு வந்து மனஸ்தாபமாக எனக்கு ஆயிடுச்சு. அந்த மாதிரிலாம் அவங்களுக்கு எண்ணங்கள் அப்படிலாம் இருந்திருக்கும். இது எல்லாமே எப்படின்னா, இந்த மிதுனம் 2025லேருந்தே நிறைய விஷயங்கள தவறான புரிதல்லையே இருந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் மேக்ஸிமம் மிதுனம்க்கு. அவங்க எந்த தவறும் பண்ணல. கிரகங்களுடைய அமைப்பு அவங்கள அந்த மாதிரி திங்க் பண்ண வச்சிருச்சு. ஒரு மாதிரி ஒரு பேக் அடிக்க வச்ச மாதிரி வச்சுருந்துருக்கும். ஆனாலும் லைஃப் வந்து கொஞ்சம் நல்லபடியாக தான் போயிட்டு அவங்களுக்கு தனிப்பட்ட முறையிலன்னு பார்க்குறப்போ நாங்கள் நிம்மதியாக தாங்க இருந்தோம் அப்படின்னு சொல்லியிருந்திருப்பாங்க. பட் ஆனால் சுற்றி இருக்கவங்க மிதுனத்தை எப்படி பார்த்துருந்துருப்பாங்கன்னா, ஏன் இவங்க இப்படி இருக்கிறாங்க, ஏன் முன்னாடி இருந்த மாதிரி ஏன் இல்லை, ஏன் அந்த கலகலப்பு இவங்க கிட்ட இல்லை, ஒரு வித்தியாசமாக இருக்குது, ஒரு எரிச்சலாகவே இவங்க இருந்தாங்களே அப்படிங்கிற மாதிரி இருந்திருக்கும். ஸோ மார்ச் வரைக்குமே ஆக்சுவலாக ஆழ் மனசில் அவங்களுக்கு குழப்ப நிலைகள் தான் ரொம்ப அதிகமாகவே அவங்களுக்கு இருந்திருந்திருக்கும். மார்ச்சுக்கு அப்புறம் ஸ்டெப்ஸ் எடுக்கணும், இடம் மாற்றணும், வேறு ஒரு பிஸ்னஸ் நான் பண்ண போகிறேன் அப்படின்னா கொஞ்சம் அப்கிரேடேஷன் போகணும், கான்ஃபிடென்ஸோடு அது வந்து அவங்க செயல்படணும்.